சரி, நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணுவ? கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. முதல்ல 2 கல்யாண மண்டபம் கட்டுவேன், 10 பங்களா கட்டணும், 20 கார் வாங்கணும். ஊட்டியில எனக்கு சொந்தம், டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம், கொடைக்கானல்ல கொடை எனக்கு சொந்தம், கானல் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம், காபி தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், ஹோட்டல்ல 5 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார், சைடுல சுவிஸ் பேங்க்ல ஒரு 50 கோடி. என்னது பணம் தான். இதெல்லாம் போக மீதி கஜானாவில் ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பேன். என்னடா உங்க நம்பி இருக்க நாட்டு மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்லு. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறாய். ஐயா நான் குதிக்க போறேன். அடிக்கிற வேலை மேனேஜ்மெண்ட் பண்ற இறங்கில. என் தலைவன் வந்து நான் குதிக்க போறேன். நீ தற்கொலை பண்றது உன் தலைவனுக்கு தெரியுமா? தெரியாது. அட்லீஸ்ட் நீ யாருனாவது உன் தலைவனுக்கு தெரியுமா? தெரியாது. நீ செத்தா ஒரு நியூஸ், உன் கட்சிக்கு ஒரு பேர், அவ்வளவுதான். உன் குடும்பத்துக்கு ஒன்று யார் மேன் இருக்கா? நான்சென்ஸ். படிச்ச பயிலைகளை எல்லாம் கட்சி தலைவர்களா தேர்ந்தெடுக்கன்னா யாரா கேக்குறீங்க? எவன் காசு கொடுக்குறானோ, எவன் ஃபேமஸா இருக்கானோ, இந்த மாதிரி ஆட்களா பார்த்து தலைவரா எடுக்க வேண்டியது, அப்புறம் தோத்து போயிட்டா உடனே சூசைட் பண்ண வேண்டியது. நான்சென்ஸ். சினிமாவும் அரசியலும் ஒண்ணுதான் மேன். எந்த நடிகரும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் தோத்து போயிட்டுன்றதுக்காக நடு ரோட்ல வந்து உட்காந்து அழுகிறதோ தற்கொலை பண்றதோ கிடையாது. ஆனா உங்களை மாதிரி தொண்டர்களும் ரசிகர்களும் தாண்டா இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான்சென்ஸ் ஃபெலோஸ். ஒழுங்கா கீழே இறங்கி வந்து குடும்பத்தை பாரு மேன். பார்க்கல என் தலைவனுக்காக நான் உயிரே கொடுப்பேன். வெரி குட். நீ வரவே கூடாது. உங்களை மாதிரி ஆட்கள் இருந்தாதான் எங்களை மாதிரி தலைவர்கள் வாழ முடியும். நீ என்ன மேன் இது கேமராவா? அங்க ஒருத்தர் சாவ கிடக்குற, நீ கேமரா போடுற, தூக்கி போட கத்துறா.